வாசிக்க தெரிய வேண்டும். வாசிக்க தெரிந்தவர்கள் புரிந்து வாசிக்க வேண்டும். வாசித்து புரிந்தவர்கள் அழகு தமிழை உரையாட வேண்டும், எழுத வேண்டும், சிந்தனைகளை பகிர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் விளைந்ததுதான் இந்த திட்டம். தமிழ் பேசும் நல்லுலகு இதனை ஏற்று அரவணைத்து ஆறத் தழுவும் என்று நம்புகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். திரு நஸ்ருல்லா கான் அவர்கள் சரியாக 19 நிமிடத்திலே என்னுடைய உரையை முடித்து விடுவேன் என்று என்னிடம் சத்தியம் செய்திருந்தார். ஆனால் 20 நிமிடத்தில் முடித்தார். நான் என்னுடைய ஹேண்ட்போனில் டைமரை வைத்து பார்த்தேன். ஆகவே எங்கள் ஊரில் KLA எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கிறது, 28 நிமிஷம் அசைன்மெண்ட். அது KLIயிலிருந்து டவுனுக்கு வர்றதுக்கு தவறாமல் போகும். ஆமாம், அதுபோல் அவர் படித்து முடித்தார். வாழ்த்துக்கள். அது நாம் திரு விநாயகமூர்த்தி அவர்களின் கட்டுரையையும் எடுத்துக்கொண்டு எல்லா கட்டுரைகளுக்குமே உள்ள கேள்விகளை நாம் காலம் என்று தடையில்லாமல் பிறகு பேசிக்கொண்டிருப்போம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் விருப்பமோ அவ்வளவு நேரம் நாம் பேசிக்கொண்டிருப்போம். இப்பொழுது திரு விநாயகமூர்த்தி அவர்கள் சமூக வளர்ச்சியில் வானொலி தமிழின் பங்கு என்பது பற்றி பேசுவார். ஐயா, நீங்கள் பேசுவதற்கு முன் உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொண்டால் நல்லது. எங்களுக்கு தெரியவில்லை. 20 நிமிடத்திற்குள் முடித்துவிட முயலுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிஞர்கள் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். என் பெயர் கா. விநாயகமூர்த்தி. சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து வருகிறேன். என்னுடைய ஆய்வு த இம்பேக்ட் ஆஃப் FM தமிழ் ப்ரோக்ராம் ஆன் சொசைட்டி, தமிழில் சமூகத்தில் வானொலி, சென்னை பண்பலை வானொலி தமிழ் நிகழ்ச்சிகளின் தாக்கம், இந்த தலைப்புகளில் ஆய்வு செய்து வருகிறேன். இந்த தலைப்பில் நான் ஆய்வு செய்வதற்கு காரணம், சென்னையில் பலதரப்பட்ட மொழி பேசும் மக்கள் வாழ்கின்றனர். குறிப்பாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அத்துடன் வட இந்திய மொழி பேசும் மக்களும் வாழ்கின்றனர். சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும் பண்பலையில் பண்பலை தமிழ் பிற மொழி பேசும் மக்களுக்கு எந்த அளவிற்கு பயனளிக்கிறது என்கிற நோக்கில் இந்த ஆய்வினை நான் செய்து வருகிறேன். என்னுடைய ஆய்வு நெறியாளர் பேராசிரியர் முனைவர் வ. ஜெயதேவன். இங்கு நான் சமர்ப்பிக்கப்படவுள்ள கட்டுரையின் தலைப்பு சமூக வளர்ச்சியில் வானொலி தமிழின் பங்கு. ஊடகத்தமிழ் என்பது மக்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை மரபு வழி சாதனங்கள், அச்சு சாதனங்கள், மின்னணு சாதனங்கள் என பாகுபடுத்தலாம். மரபு வழி தொடர்புகளில் நாட்டுப்புற கலைகள், தெருக்கூத்துகள், கண்காட்சிகள், நாடகங்கள் போன்றன இடம்பெறுகின்றன. பத்திரிகைகள், இதழ்கள் போன்றன அச்சு சாதனங்களாகும். வானொலி, திரைப்படம், தொலைக்காட்சி, கணினி, தொலைப்பணுவல், செயற்கைக்கோள், இணையதளம் போன்றன மின்னணு சாதனங்களாகும். மக்கள் தொடர்பில் தனிப்பெரும் சிறப்பை பெறும் மின்னணு சாதனங்கள் அறிவியல் வளர்ச்சியின் கொடை எனலாம். இங்கு மின்னணு சாதனங்களில் நான் இந்த தலைப்பினை தேர்வு செய்து இந்த கட்டுரையினை சமர்ப்பிக்கின்றேன். ஒரு சமுதாயம் வளர அடிப்படை தேவையாக கருதப்படுவது தகவல் தொடர்பு ஆகும். ஆதிகாலத்து மனிதன் உடல் அசைவுகள், குறியீடுகள், பின்னர் சொற்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மற்றவர்களுடன் தகவல் தொடர்பு கொண்டான். சமூக அமைப்பில் கூட்டமாக வாழத் தொடங்கிய மனிதன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் முயற்சியில் சில வாயில்களை பயன்படுத்தினான். செய்தி பரவலுக்கு மணிக்கூண்டுகள், தகவல் சமிக்ஞை கோபுரங்கள், கற்பாறைகள், கொடிகள், குதிரை வீரர்கள், புறாக்கள், தீப்பந்தங்கள், ஒற்றர்கள், தூதுவர்கள், பறையறைதல், கொம்பு முழங்குதல் இவை அனைத்தும் வாயில்களாக அமைந்தவை.
பழந்தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களிலும் இத்தகைய செய்திகளை காணலாம். தொல்காப்பியத்தில் தூது பற்றி தூதிடையிட்ட வகையினானும் எனவும், கலித்தொகையில் பறையறைந்து அல்லது முரசறைந்து செய்தி பரப்பியதை பறையறைந்து அல்லது சொல்லற்க என்னா எரியே தவறுடையான் எனவும், திருக்குறளில் மக்களின் நடைமுறை வாழ்க்கையை அறிதல் மன்னனின் கடமை என்பதை எல்லாருக்கும் எல்லாம் திகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாட்டு மன்னன் மற்றொரு நாட்டு மன்னனிடம் தொடர்பு கொள்ள ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தினான். இவ்வேளைக்கு திருமுகம் என்று பெயர். இதனை கொண்டு செல்பவனை ஓலை நாயகம் என அழைத்தனர். புதிதாக கேட்கப்படுகின்ற ஒன்று, தற்போது நடைபெற்ற ஒன்றை கூறும் முதல் தகவல்தான் செய்தி என நியூஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு சாம்பஸ் அகராதி விளக்கம் தருகின்றது. தகவல் தொடர்பு என்ற சொல் கம்யூனிஸ்ட் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. இச்சொல் பொதுவானது, பங்கிடுதல், அறிவித்தல், அனுப்புதல் என்ற பொருள்களை குறிக்கின்றது. கருத்துக்களை பொதுவாக்குவதே தொடர்பியலாகும். இருவர் அல்லது இரு அமைப்புகளுக்கிடையே நடைபெறுகின்ற செய்தி பரிமாற்றமும் அதனால் ஏற்படும் தெளிவும் தகவல் தொடர்பு எனப்படும். வாரன் லீவர் என்பவர் ஒருவரின் அறிவு இன்னொருவரின் அறிவை பாதிக்கும் அல்லது மாற்றி அமைக்கும் செயல்முறைகளே தகவல் தொடர்பியல் எனப்படும் என்கிறார். ஒரு தகவல் குறிப்பிட்ட ஒருவருக்கு சேரும் போது செய்தியாகின்றது. இச்செய்தி இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு ஆகின்றது. இத்தொடர்பு பொதுமக்கள் அளவில் எல்லை தாண்டி ஒரே தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாக பரவும் போது மக்கள் தொடர்பு எனப்படுகின்றது. இந்நிலையில் உலகம் சுருங்கி ஊராகி விடுகின்றது. மார்ஷல் மேக்லுகன் என்பவர் தகவல் தொடர்பு சாதனங்களினால் உலகம் ஒரு கிராமமாக மாறிவிட்டது என்கிறார். மக்கள் தகவல் தொடர்பு பிற தகவல் தொடர்புகளை விடவும் மிகவும் வலிமை வாய்ந்தது. ஏனெனில் பிற தகவல் தொடர்புகளில் தகவல் தனி மனிதருக்கோ அல்லது சிறு குழுவினருக்கோ மட்டும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் தகவல் தொடர்பில் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. ஒரு நாட்டுக்குள்ளும் நடுவில் கடல் இல்லாத நாடுகளுக்கும் இடையே தந்தி கம்பிகள் மூலம் செய்தியை அனுப்பிவிடலாம். ஆனால் கடல் சூழ்ந்த இடங்களுக்கு எப்படி அனுப்புவது என்ற வினாவுக்கு 1887ஆம் ஆண்டு ஹென்றி ஹெட்சர் செய்த கண்டுபிடிப்பு விடையானது. எப்படி? இவர் மின்காந்த அலைகளை முறையாக ஏற்படுத்தி பரவச் செய்து வேறொரு இடத்தில் அதனை கவர முடியும் என்ற கருத்தினை கண்டுபிடித்தார். கம்பியில்லாத தந்தியின் அரிய சக்தியை பயன்படுத்தி மனித குரலையும் இசையையும் மின்காந்த அலைகள் மூலம் கேட்கச் செய்யும் ஆராய்ச்சியின் வளர்ச்சி வானொலி கண்டுபிடிப்பிற்கு அடிகோலியது. பல்வேறு ஆராய்ச்சியின் பயனாக ஒலி அலைகள் மின் அலைகளாக மாற்றி சோதனையில் வெற்றி கண்டவர் மார்கோனி. இவர் 1896ஆம் ஆண்டு ஜூன் திங்களில் தமது வானொலி கண்டுபிடிப்பை இங்கிலாந்தில் பதிவு செய்தார். இங்குதான் வானொலி தன் சேவையை முதலில் தொடங்கியது. பன்முக ஒலிபரப்பு முறைகள். இந்திய மக்கள் தொகையில் 70% பேர் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். பல மொழிகள் பேசுகின்ற மக்கள் தொகையும் பலதரப்பட்ட சமூக பொருளாதார அமைப்புகளும் கொண்ட இந்திய நாட்டின் எல்லா பகுதிகளிலும் உள்ள அனைத்து பிரிவு மக்களின் தேவையை நிறைவு செய்ய பன்முக